இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை இருந்தனால 2-3 நாளா நம்ம பசங்க லீவ் இருந்தாலே ஒழுங்காவே கவனிக்கல. அதனால இன்னைக்கு எந்திரிச்சோன்னா இவனுங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் படுத்தேன். எந்திரிச்சிட்டு பக்கத்து வீட்டை எட்டி பார்த்துட்டே பல்ல விளக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நம்ம கனெக்ஷனை நமக்கே கொடுக்க ஏர்டெல் காரன் ஆள் அனுப்பி வச்சுட்டான். வந்தண்ணே கனெக்ஷனை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே கொட்டிக்க ஆரம்பிச்சிட்டேன். மாடு ஆசை போடுறதை விட அண்ணன் மஜாவா ஆசை போடுவேன், பாத்தீங்கன்னாவே தெரியும். அப்புறம் அப்படியே நம்ம பசங்க வீட்டை லைட்டா சுத்தம் பண்ணிட்டு பசங்களும் விருந்தாளிங்களும் சௌக்கியமானு எட்டி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஃபுட்டு போட்டுட்டு நம்ம எனர்ஜி ட்ரிங்கை மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிரச்சனைனா நார்மலா பேசும்போது எல்லா வார்த்தையும் வாயில வருது, ஆனா இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பாதி வார்த்தை வாயிலே வர மாட்டேங்குது. ரொம்ப நேரமா நானும் எனர்ஜின்னு முக்கிட்டு இருக்கேன். சரி அதை அப்படியே விடுங்க, நானும் மேக் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே கடைக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு நாளைக்கு தேவையான பொருட்களையும் இன்னைக்கே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டு கேரட்டை மட்டும் வெட்டி வச்சுட்டேன். அப்புறம் என்ன போயிட்டு ஒரு மஜாவான குளியல போட்டு வந்துட்டேன். அண்ணன் வாயில இனிமே அடிக்கடி மஜாங்கிற வார்த்தை எட்டி பார்க்கும். ஏன்னா அண்ணனோட விளாக்ல மந்த்லி மந்த்தை பேஸ் பண்ணி ஒரு நேம் வைப்பேன். அந்த வரிசையில இந்த மாசம் மஜாவான மே மாசம்னு வச்சிருக்கேன். அதுதான் காரணம். அப்புறம் அப்படியே கேரட் ஜூஸை குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு போனா அதிசயமா இன்னைக்கு தோசை போட்டிருக்காங்க. அதை முழுங்கிட்டு வேலை முடிஞ்சோன்னா ரூம் கொண்டேன். இங்க வந்துட்டு ஐஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டு டேவை முடிச்சிட்டேன். அவ்வளவுதான் கைஸ். மறக்காம எல்லாரும் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்க எல்லாத்தையும் நாளைக்கு பாக்குறேன்.